ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே, வாங்க. லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, டேயோட அம்மா வந்துட்டு டேயோட அப்பாவை ரொம்ப கழுவி ஊற்றிருப்பாங்க. சரி, ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். டேயோட அப்பாவும் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டே இருக்காரு. அவங்க அம்மாவும், என்ன லுக்கு, இனிலாம் உன் லுக்குக்கெலாம் பயப்பட முடியாது. என் பையன் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பான். என்ன இங்கே அவன் வாழ்க்கையை அவன் இஷ்டத்துக்கு தான் வாழ விடணும். நீ நடனா ஒழுக்கமாக இருக்கணும், மண்ணாங்கட்டியாக இருக்கணும். நீ பண்ணாத சேட்டையா? நீ பெரிய டிசிப்ளினான ஆள் தான். ஆள் மூஞ்சியும் பாரு, என் பையனை குறை சொல்ல வந்துட்டான். இங்கே பாரு, இனிமேல் என் பையன் விஷயத்தில் எதுலையாச்சும் நீ தலையிட்டேன்னு வச்சுக்கோ, புருஷன் கூட பார்க்க மாட்டேன், டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன், இன்றைக்கி திருந்துவேன், நாளைக்கு திருந்துவேன். சரி, ஓகே, இதே மாதிரி போக மாட்டான்னு சொல்லி பார்த்தா இன்னும் அவனை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்க. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அவனை மனுஷன் நினச்சியா, இல்லை உனக்கு ஏற்ற மாதிரி அவனை ஒரு பொருள் நினச்சியா? உன் இஷ்டத்துக்கெலாம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிற. எல்லாருக்குமே இந்த உலகத்தில் ஒரு ஃப்ரீடம் இருக்குது, சரியா? ஒரு 5 அறிவு மிருகத்துக்கு கூட ஃப்ரீடம் இருக்குது. ஆனால் என் பிள்ளைக்கு ஃப்ரீடம் இல்லை. ஏன்னா நீ ஒரு 4 அறிவு, உன்னை 4 அறிவுன்னு கூட சொல்ல முடியாது. அறிவே இல்லாத ஜென்மோ நீலாம். வாடாட்டையாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இழுத்துட்டு வந்துட்டு அப்படியே காம்பவுண்ட் வெளியே வந்து நின்றுட்டு, அம்மா இன்னும்மா நீயம்மா இந்த போடுற, அப்பாவை நீயம்மா பேசுனேன், நம்பவே முடியலமோ என்னால் அப்படின்ன உடனே ஜிமின் வந்துட்டு அப்படியே சிரிக்கிறான். ஆண்டி நிஜமாகவே அள்ளு விட்டுருச்சு, பயங்கரமான ட்விஸ்ட்டு, என்னாலே நம்ப முடியலை. உண்மைதானா? நீங்கள் தான் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம டேயும், டேய் ஜிமினா உண்மையாக போயான்னு எனக்கும் டவுட்டாக இருக்குடா, எங்கம்மா தானடா, என்னால் நம்பவே முடியலடா அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவும், டே நானே அந்த ஆள்கிட்ட கத்திட்டு வந்துட்டு எனக்கே படபடப்பாக இருக்குது, இங்கே பாருடா என் ஹார்ட்டே வெளியே உடஞ்சி வந்துடும் போல், அப்படி துடிக்குதுடா அப்படின்னு சொல்ல, நம்ம டேயும், ஏம்மா உன்னால் அங்கே அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் இருந்தால் சரி, நீ வேறு ஏம்மா எனக்கே ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் பெயினாக இருக்கே, அப்போது உங்ககிட்ட இவ்வளோ திட்டு வாங்கினா அப்பா இந்நேரம் என்ன ஆயிருப்பார், அவன் கிடக்குறான்டா, வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டே அம்மா டே எழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான், ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணுறான். மூன்பின் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பெண் அப்படியே சுற்றி அப்படியே சொல்லட்டி விட்டுக்கிட்டு அப்படியே வாயில் வைக்க, அப்படியே லைட்டாக பைட் பண்ண, அப்படியே சுற்றி விட, இந்த மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இப்படியே உட்காந்துருக்கான். மூன்பின் என்னங்க பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இது என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே, இது என்ன கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்க, பாஸ் அது அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும், கிம்மு தான். ஓ கிம் அங்கிளா? அப்போ அவர் கரெக்டாக தான் கால்குலேட் பண்ணியிருப்பார். என்ன பாஸ் அவர் பயங்கர கஞ்சனாக இருக்கார். என்னது பயங்கர கஞ்சனாக இருக்கார்? ஆமாம் பாஸ், ஓவர் கஞ்சம் பண்ணுறாரு அவர் அப்படி தாண்டா, அவர் அப்போ இருந்தே அப்படி தாண்டா, அவரை விட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் இந்த கிம் அங்கிள் ஏன் தான் அப்படி இருக்காரோ, திருந்தவே மாட்டார் போல். ஷப்பா நல்ல வேலை அவருக்கு பிள்ளையாக பிறக்கலை, அவருக்கு மட்டும் பிள்ளையாக பிறந்திருந்தா யாரும் எந்த நடு ரோட்டில் நான் எங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேனோ, பைத்தியமாக அலையவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். மூன்பினும், பாஸ் சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்கள் பைத்தியம் தான். என்னடா சொல்கிற? ஆமாடா, அப்புறம் நீ பைத்தியம் இல்லாமல், ஏய் என்னடா பொசுக்குன்னு டா சொல்லிட்ட ஒரு பாஸை. என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அந்த ஜெனி உன்னை எப்படி லவ் பண்ணுறா? உனக்கு என்ன கேடுடா? ஷிண்டா உலகளுக்கையும் உன் பின்னாடி நிற்கிறா, நீ என்னடானா ஓவராக சீனை போட்டுக்கிட்டு அலையிற. உங்கள் அண்ணன் ஜெய்ஹோப் பார்த்தியா எப்படி என்ஜாய் பண்ணுறான், ஒரே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, எப்படி அவன் லைஃப் போய்கிட்டு இருக்கு பார்த்தியா? பலாப்பழத்தில் ஈ மொச்ச மாதிரி பெண்கள் கூட்டம். எனக்கு பெண்ணெல்லாம் அலர்ஜிப்பா, நமக்கு செட் ஆகாது. ஹே என்னடா இப்படி சொல்லிட்டேன், அவங்க தாண்டா நம்ம நாட்டின் கண்கள், அவ்வளோதான். இது கேட்டால் உன் மேலே காண்டாகி மீடியாலே உனக்கு கல்வீச்சு கிடச்சிரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம ஜங்கு, அடடா அப்படிலாம் இல்லைடா, நான் தாய் குலத்தை மதிக்கிறவன்டா, எனக்கு என்னமோடா ஜெனி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவன் உலகலையாக கூட இருந்துட்டு போட்டோம், பட் எனக்கு அவன் அழகியா தெரிலடா. ஓ உங்கள் மனசுக்கு அழகியா தெரில சொல்கிறேங்க. ஆமாம் அதே தான், மூடிக்கிட்டு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே முன்பினும்
கொஞ்சம் சிரித்து பேச விட மாட்டியே அப்படின்னு சொல்ல, டேய் உனக்கு வந்து நான் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துட்டேன்டா. நீ என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக தான் வேலைக்கு சேர்ந்த, பாவமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கொஞ்சம் வாடா போடான்னு பேச சொன்னேன். நீ என்னன்னா என் தலையில் ஏறி மிதிக்கிறிய, விட்டால் நான் தான் பாஸ்ன்னு சொல்லி சீட்டில் உட்காந்துருவ போல் அப்படின்னு சொல்ல நம்ம 3 பேரும் சிரிச்சிட்டு, இப்போ நீ எந்திரிச்சிட்டு போனோன்னா டெய்லியும் அதை தான் பண்ணுவேன், இப்போ கூட நான் பண்ணுவேன், இல்லை அதுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கும், டே நீ வாங்க போகிற, ஃபைல் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். நம்ம 3 பேரும் அப்படியே சிரிச்சிட்டு நம்ம ஜங்குக்கு பார்க்குறான். அப்படியே இந்த சைடு நம்ம டே அம்மா ஜிமின்னு, ஹேமா அப்பாவுக்கு ஒன்றும் ஆகிருக்காதுல, மூட்டு வாடா அதெல்லாம் நல்லா தாண்டா இருப்பான். இல்லைம்மா அந்த திட்டிட்ட அதான் கொஞ்சம் அவனுக்கெலாம் சாவே இல்லை, நீ வேறு இந்நேரம் அவன் ஜாபுன்னு சொல்லி ஓடி இருப்பான். அவன் தான் கஞ்ச பையன்டா, அவன் ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டான்டா. இந்நேரத்துக்கு அவன் எங்கே இருக்கானோ, அவன் தான் ரொம்ப நன்றியாக இருப்பானே, அவன் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு அவன் பாஸுக்கும் அங்கே போயிருப்பான். பெரிய சீனியர் ஸ்டாஃபான், ரொம்ப பீத்திக்கிறான் என்னமோ. அவனை போச்சல பொசக்கட்ட பையன், அவனை பற்றி ஏன்டா பேசிக்கிட்டு, வாங்கடா நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சிரிச்சிட்டே போகிறாங்க. இந்த சைடு நம்ம ஜெயகோப்பு ஒரு கான்சர்ட்டில் வந்து பயங்கரமாக பாடி அப்படியே உருகிக்கிட்டு இருக்கான். ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு சைடு அப்படியே அழுறாங்க, அப்படியே எல்லோரும் லவ் யூ ஹோப் அப்படின்னு சொல்லி எல்லோரும் போர்டு வச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பயங்கரமாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அப்படியே இந்த உலகத்தையே மறந்து ஜெயகோப்புங்கிற ஒரு உலகத்துக்குள்ளே போய் அந்த கூட்டத்தில் உள்ள பெண்கள் கூட்டம் ஆண்கள் கூட்டம் எல்லாருமே ரசித்து அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயகோப்பும் பயங்கரமாக மெலோடி சாங்ஸ்லாம் பாடிட்டுருக்கான். அந்த கூட்டத்தில் வந்துட்டு ஒரு பொண்ணு பயங்கரமாக வைப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா, ஆனால் என்ன பண்ணேன், என் தலையெழுத்து என் விதி, உனக்கு எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. நீ எவ்வளோ பெரிய பில்லியனர், ஆனால் நான் ஆஃப்டர் ஆல் வந்துட்டு ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஜாப் தான் பார்த்துட்ருக்கேன். படிக்கவும் இல்லை, என்னை படிக்கவும் வைக்கலை, நானே நாடு விட்டு நாடு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சுட்ருக்கா. அப்படியே அவன் சாங் பாட அந்த பொண்ணு அப்படியே மெய் மறந்து அப்படியே ஜெயகோப்பையே பார்க்க அப்படியே ரசிக்க அப்படியே இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே கான்சர்ட்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணு போகிறா. அந்த பொண்ணோட ஆசையை வந்துட்டு எப்படியாச்சும் ஜெயகோப்போட கம்பெனிக்குள்ளேயோ இல்லை ஜெயகோப்போட வீட்லேயோ எங்கேயோ ஒர்க்கிங்க்கு போயிடணும், அதுதான் அந்த பொண்ணோட ஆசை. அந்த பொண்ணு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலி அந்த பொண்ணு படிச்சிருக்க மாட்டா. அவள் வந்து 10th படிக்கிறப்பயே அவள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. அவளை வந்து ஒரு நாடு கடத்தியிருப்பாங்க. அந்த பொண்ணு தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை நாடு கடத்தி அந்த பொண்ணை வந்துட்டு வீட்டு வேலைக்காக அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணு கொத்தடிமையிலேருந்து தப்பிச்சு எப்படியோ வந்து இப்போ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டா. இப்போ அவளுக்கு 19 years ஆகுது. அவள் இப்போ வந்துட்டு இனி படிக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. பட் படிக்கணும்னு அவளுக்குள்ள ஒரு ஆசை, அட்லீஸ்ட் +1 +2நாலும் முடிக்கணும்னு அவளுக்குள்ள ஒரு ஆசை. பட் அவள் கனவுகளை நோக்கி அவள் ஓடிட்டுருக்கா. அவள் இப்போ வந்து கொரியாவில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா ஒருத்தவங்க வீட்டில். அந்த ஹவுஸ் ஓனரும் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்ல கேரக்டர். அவங்க வீட்டில் தான் வேலை பார்க்குறா. அவங்க வீட்டில் வேலை பார்த்தது போக அவங்களே அங்கே ஸ்டே பண்ணலாம் அவளுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. அவள் வெளியவும் சின்ன சின்ன ஒர்க்குக்கெலாம் போவாள். பட் அவள் வந்துட்டு இப்போ வரைக்கும் ஜியான் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு தான் வந்துட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு கிடைச்சதெல்லாம் என்னமோ ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கு தான். பேக்கேஜிங் ஒர்க்கு கூட அவளுக்கு கிடைக்கல. அதுக்கு கூட ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். அவள் அந்தளவு குவாலிஃபைட் ஆகலை. பட் அதெல்லாம் அவள் யோசிக்கலை. அவள் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கா. அவள் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கா. அவள் மிகப்பெரிய ஜெயகோப் ஃபேனுன்னு சொல்கிறத விட ஜெயகோப்பை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறா. அவள் ரூம் ஃபுல்லாக ஜெயகோப்போட ஃபோட்டோஸ் தான் அப்படி அவள் வச்சுருக்கிறா. அவளுக்கு ஜெயகோப்னால் ரொம்ப இஷ்டம், ஜெயகோப்னால் ரொம்ப பிடிக்கும். அவள் கொரியா வந்ததே ஜெயகோப்புக்காக தான். அவளை என்ன பண்ணுவாள், இந்த ஏஜில் அவளால் முடிஞ்ச அளவு அவள் சம்பாரிச்சிட்ருக்கிறா. அவளுக்குன்னு அம்மா அப்பா சொந்தக்காரங்க பாட்டி தாத்தா இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. பட் அவள் ஒரு நாள் நம்புகிறா அவள் லைஃப் கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்படி அவள் லைஃப் போயிட்டுருக்கு. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறான். கிளம்பி வந்துட்டுருக்குறான். வந்துகிட்டே இருக்கிறான் ரோட்டில். அப்படியே மூன்பின் பையன் கரெக்டாக எஸ்கேப் ஆகிடுறான். ச்சே, என்னடா இவன், என்ன தான் ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு ரோடை பார்த்துட்டு ரசிச்சுட்டே வந்துகிட்டே இருக்கான். அவன் வாட்டுக்குள்ள அப்படியே பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டே வந்துகிட்டே இருக்கான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த கிளைமேட், அந்த நேச்சர், அதெல்லாம் ரசிச்சுட்டே போகிறான். அப்படியே பாட்டு பாடிட்டு அப்படியே போயிடுறான். அப்படியே வந்துட்டு மறுநாள் ஆகுது. மறுநாள் நம்மகிட்டே ரொம்ப ஹாப்பியாக எந்திக்கிறான். எந்திரிச்சிட்டு அப்பான்னு சொல்லி அப்பா பார்க்க போகிறான். அவங்க அப்பாவை ஆளை காணும். எங்கம்மா அப்பாவை காண போனோன்னே, அவன் போயிட்டான்டா. என்னம்மா? அவன் பேசுகிறதில்ல, அவன் லக்கேஜெல்லாம் கட்டிட்டு போயிட்டான். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், அவனுக்கு ஒர்க் பண்ணுற கம்பெனிலேயே ரூம் கொடுத்துருக்காங்களாம், அங்கே ஸ்டே பண்ணி நீ ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லி கோச்சிட்டு போயிருக்கான். என்னம்மா சொல்கிறா? அப்பா கோச்சிட்டு போயிட்டாராம் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மாவும் ஆமாடா அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த எபிசோடு இங்கே ஏன் பண்ணுறேன்.